முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து அச்சம் தெரிவித்து வரும் கேரள அரசு இந்த அணைக்கு மாற்றாக வேறு இடத்தில் புதிய அணை கட்ட தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழ்நாடு தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு மாநிலங்களும் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழலில் வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளா பெரிய பாதிப்பை சந்தித்திருப்பதால் முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து அணையைச் சுற்றியுள்ள கிராம மக்களிடையே மீண்டும் அச்சம் எழுந்திருப்பதாக புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதனால் அணை பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக இடுக்கி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின், தற்போது காலநிலை மாற்றத்தால் அவ்வப்போது அதீத மழை பொழிந்து வருவதால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது முக்கியமானதாக உள்ளதாக கூறினார். அந்த வகையில் முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக வேறு இடத்தில் புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கேரள அரசு உறுதியாக இருப்பதாக கூறிய அவர், இது தொடர்பாக கேரள எம்பிக்கள் மூலமாக மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் குறிப்பிட்டார். கேரள மக்களின் பாதுகாப்பு மட்டுமின்றி தமிழகத்திற்கு போதிய தண்ணீர் கிடைப்பதையும் கேரள அரசு உறுதிப்படுத்தும் என தெரிவித்தார். புதிய அணை கட்டும் கோரிக்கையில் கேரள அரசு உறுதியாக இருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. നമുക്ക് ഉള്ള എല്ലാ ഗ്രൗണ്ടുകളും ഫലപ്രദമായി കേസ് നടത്തി കോടതിയെ ബോധ്യപ്പെടുത്താൻ ശ്രമിക്കും. തമിഴ്നാടുമായി ഒരിക്കലും ശത്രുതാ മനോഭാവത്തിൽ പോകേണ്ട ഒരു സംസ്ഥാനമല്ല കേരളം. പരസ്പരം ഇഴുകിച്ചേർന്ന് താമസിക്കുന്നവരാണ്. നമ്മുടെ ബോർഡർ സെക്ടറി മാത്രമല്ല, നമ്മുടെ അനുദിനമായിട്ടുള്ള ധാരാളം വ്യാപാര വ്യവസായങ്ങളും അതോടൊപ്പം തന്നെ അനുദിന ബന്ധങ്ങളും എല്ലാം പുലർത്തുന്ന ജീവിതം തന്നെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഷെയർ ചെയ്യപ്പെടുന്നൊരു സ്ഥിതി തമിഴ്നാടും കേരളവുമായിട്ട് നമ്മുടെ ബോർഡർ മേഖലയെല്ലാം ഉണ്ട്. തമിഴ്നാടിന് ആവശ്യമായ ജലലഭ്യത ഉറപ്പുവരുത്തിക്കൊണ്ട് ഒരു സേഫ്റ്റി കൺസേൺഡ് ഡാം ഉണ്ടാവണം. ഇത് മാത്രമാണ് കേരളം ആഗ്രഹിക്കുന്നത്. അവർക്ക് ആവശ്യമായ ജലം നൽകിക്കൊണ്ട് തന്നെ. അതുകൊണ്ട് ഇപ്പൊ കോടതിയിൽ നിൽക്കുന്നൊരു വിഷയമാണെങ്കിൽ പോലും ഔട്ട് ഓഫ് കോർട്ടിൽ ഇത്തരം കാര്യങ്ങൾ എന്ത് ചെയ്യാം, ഗവൺമെന്റിന് എങ്ങനെ നീങ്ങാൻ പറ്റും, ഇക്കാര്യങ്ങളും തീർച്ചയായിട്ടും പരിശോധിക്കുകയും പരിഗണിക്കുകയും. നമുക്ക് ആവശ്യം ഒരു എൻവയറമെന്റൽ ക്ലിയറൻസ് ആണ്. നമ്മളതിന് ആവശ്യമായ DPR വരെ കണ്ടു, തയ്യാറാക്കി, സ്ഥലം കണ്ടു. ഇനി നമുക്ക് ഒരു പാരിസ്ഥിതിക അനുമതി അതിന് കോടതി മുഖാന്തരം അല്ലെങ്കിൽ കേന്ദ്ര ഗവൺമെന്റ് കുറെ കൂടി ഇടപെടൽ ശക്തമാക്കാൻ MP മാർ ശക്തമായി പാർലമെന്റിൽ ഈ കാര്യം ഉന്നയിക്കണം.